தெளிவா நான் மீடியாவுக்கு சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணு. இது நெறைய பேர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாங்க. 9ன்னு எங்கள நீங்க மென்ஷன் பண்றதுனால, அது எங்களுக்கு கேவலமே கிடையவே கிடையாது. 8 8ங்கிறது வந்துட்டு ஒரு பெண்ணுக்குரிய இலக்கணம். 8 இலக்கணங்கள் அந்த லட்சணங்கள் கொண்டது தான் பெண். 10 லட்சணங்கள் கொண்டவன் தான் ஒரு ஆண். ஓகே. ஸோ அதுல என்னன்னா, அந்த ஆண்மைன்னு ஒண்ணு வரும். 10த் பிளேஸ்ல. ஸோ 9வது பிளேஸ்ல தைரியம் இருக்கும். ஓகே. அந்த அந்த ஆண்மை கலந்த ஒரு விதமான தைரியம் இருக்கும். பெண்களுக்கு அந்த தைரியம் வேற. நான் சொல்ற ஆண்மை கலந்த தைரியம் வேற. இது வந்து எங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ 8 லட்சணங்கள் பெண்களுக்கும், அந்த பெண்ணா மாறப்போற எங்களுக்கு 9வது லட்சணம் ஆண்மை கலந்த தைரியமும், 10th ஆண்மை. எங்களுக்கு அது இல்ல. ஸோ நாங்க இது இடைப்பட்ட இதுல இருக்கோம். ஸோ நீங்க இத 9, 9ன்னு சொல்றதுனால, நாங்க ஒண்ணும் கேவலப்படல, அசிங்கப்படல. வி ஆர் சோ கிளாட். ஏன்னா இதுல எங்களுக்குள்ள வந்துட்டு அந்த பெண்மையும் வந்துருது. பேசுறதுக்கு முன்னாடி தன்னோட முதுக திரும்பி பார்க்கணும். தான் எப்படி, தான் லைஃப்ல எப்படி, நம்மளுக்கு ஒரு பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருக்கு. இந்த சொசைட்டில பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் 12th படிக்கிறோம், காலேஜ் படிக்கிற வரைக்குமே பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருக்கு. ஆஃப்டர் தட் அந்த ஃபேமிலில இருந்து அவங்க என்ன செய்வாங்க, 21 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பின்னாடி அம்மா அப்பா புஷ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பொண்டாட்டியோட ஃபேமிலி இவங்க புஷ் பண்ணி, இவங்க 2 பேரையும் சேர்த்து இவங்க எல்லாரும் புஷ் பண்ணி தூக்கி விடுவாங்க. இவங்க 2 பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த ஃபேமிலி ஹெல்ப் பண்ணும். இவளுக்கு இவன் ஹெல்ப் பண்ணா, இவளுக்கு இவ ஹெல்ப் பண்ணா. பட் நாங்க அப்படி